வாங்க சங்க இலக்கியத்தோட ஆழமான உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது காதல், பிரிவு, காத்திருப்புன்னு மனுஷனோட எல்லா உணர்வுகளையும் இயற்கையோட அவ்ளோ அழகா பின்னி பிணைச்ச ஐங்குறுநூறு பத்தின ஒரு சின்ன அலசல். யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நாம ட்வீட் பண்ற மாதிரி இல்ல ஹைக்கூ கவிதைகள் எழுதுற மாதிரி ஒரு பெரிய உணர்ச்சி கடலை வெறும் கொஞ்ச வார்த்தைகள்ல எப்படிங்க அடக்க முடியும்? இந்த கேள்விக்கான பதில் எங்கேயோ இல்ல, நம்ம தமிழ் இலக்கியத்திலேயே, அதுவும் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு. வாங்க அந்த இலக்கிய மரபை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அதோட பேரு தான் ஐங்குறுநூறு. பேரை கேட்டாலே அதோட அர்த்தம் புரியும் இல்லையா? 5 குறுமை 100. அதாவது 5 விதமான நிலங்களை பத்தி சின்ன சின்ன பாடல்களா, ஒவ்வொன்றிலையும் 100 பாடல்கள்னு ஒரு பிரம்மாண்டமான தொகுப்பு இது. 2000 வருஷம் பழசுன்னு சொல்றோமே, இந்த இலக்கிய புதையல் எப்படி உருவாச்சு? அதை விட முக்கியமா இத்தனை வருஷம் கழிச்சும் எப்படி இது நம்ம கைக்கு கிடைச்சது? வாங்க அதை பத்தி இந்த பகுதியில பார்ப்போம். இது வெறும் புலவர்கள் எழுதின கவிதைகள் மட்டும் அல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு ராஜாவே இருந்திருக்காரு. சேர மன்னன் யானைக்கட்சை மாந்தரஞ்சாரல் இரும்புரை கேட்டதுக்காக கூடலூர் கிழாருங்கிற புலவர் தான் இதையெல்லாம் கவனமா தொகுத்திருக்காரு. இப்போ நீங்க பாக்குறீங்களே, அன்னைக்கு பனை ஓலைகள்ல இருந்த அந்த கவிதைகள் இன்னைக்கு ப்ராஜெக்ட் மதுரை மாதிரியான முயற்சிகளால நம்ம போன்ல, நம்ம கம்ப்யூட்டர்ல கிடைக்குது. 2000 வருஷம் பழமையான ஒரு விஷயம் நம்ம விரல் நுனியில இருக்கிறது ஒரு அற்புதம் தானே. இந்த தொகுப்போட அமைப்பு இருக்கே, அது ரொம்பவே நேர்த்தியானது, ரொம்ப சுவாரஸ்யமானது. 5 புலவர்கள், 5 விதமான நிலப்பரப்புகள், ஒவ்வொருத்தரும் 100 கவிதைகள்னு அழகா பிரிச்சு எழுதியிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி இங்க தான் இன்னும் அதிகமாகுது. அந்த 100 கவிதைகளையும் சும்மா கொடுக்கல, 10 பிரிச்சு 10ன்னு பேர் வச்சிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய நாவலுக்குள்ள சின்ன சின்ன அத்தியாயங்கள் படிக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். சரி, இப்போ இந்த ஐங்குறுநூறோட ஆன்மான்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் திணை கோட்பாடு. இங்க இயற்கைங்கிறது வெறும் பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி இல்ல, அதுவே ஒரு கேரக்டர். மனுஷனோட உணர்ச்சிகளை அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி. சொல்லப்போனா நிலவும் மனசும் ஒண்ணுக்கொன்னு பிரிக்க முடியாததுன்னு சங்கத்தமிழர்கள் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. இப்ப இந்த அட்டவணைய பாருங்க. குறிஞ்சி மலைனா காதலர்கள் சேர்றது, முல்லை காடுனா பிரிவு காப்பரும் பொறுமையா காத்திருக்கிறது, மருதம் வயல்வெளினா தலைவனோட சின்ன சின்ன தப்புகள் பரத்தமை பத்தி பேசுறது, நெய்தல் கடற்கரைனா பிரிவோட சோகம், பாலைவனம்னா பயணத்தோட கஷ்டம். ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு உணர்வு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சரி, இவ்ளோ தூரம் இதோட அமைப்பு, கோட்பாடு எல்லாம் பார்த்துட்டோம். நேரடியா ஒரு கவிதைக்குள்ள போய் அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துடலாமா? நாம இப்போ பார்க்க போறது மருதத்திணையிலிருந்து, அதாவது வயல்வெளியை சேர்ந்த நிலம். இதோட தீம் என்னன்னா தலைவனோட பரத்தமை. இந்த 10 கவிதைகளோட பேர் என்ன தெரியுமா? களவன் 10, அதாவது திருடன் 10. பேர்லயே ஒரு கதை இருக்குல்ல. இந்த வரிகளை நல்லா கவனிங்க. ஒரு நீர்ப்பறவை, ஒரு ஆம்பல் பூ, வெளிரி போன கண்கள். பார்க்கறதுக்கு இது ஒரு சாதாரண இயற்கை காட்சி மாதிரி தெரியலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய உணர்ச்சி கதையே ஒளிஞ்சிருக்கு. இப்போ புரியுதா அந்த மேஜிக்? அந்த நீர்ப்பறவைங்கிற திருடன் வேற யாரும் இல்ல, தப்பு செஞ்ச தலைவன் தான். அவன் ஆம்பல் தண்டை வெட்டுறது, தலைவியோட காதலை காயப்படுத்துற மாதிரி அந்த வலிதான் அவன் கண்ணுல வெளிரலா தெரியுது. பாருங்க, ஒரே ஒரு சின்ன இமேஜ்ல எவ்வளோ பெரிய சோகத்தை சொல்லிட்டாங்க. இதுதாங்க சங்க கவிதையோட உச்சம். 2000 வருஷம் ஆச்சு, இன்னமும் ஏன் நாம ஐங்குறுநூறை பத்தி பேசுறோம்? என்ன இருக்கு அதுல அப்படி? வாங்க அதோட முக்கியத்துவத்தை பத்தி பாப்போம். ஏன்னா அதுல இருக்கிற காதல், ஏக்கம், பிரிவு மாதிரியான உணர்வுகள் இன்னைக்கும் நமக்கு பொருந்தும். மனுஷனுக்கும் இயற்கைக்கும் இருக்கிற ஆழமான உறவை அது காட்டுது. எப்படி கம்மியான வார்த்தைகள்ல ஆழமான விஷயங்களை சொல்லணும்னு நமக்கு ஒரு பாடம் நடத்துது. எல்லாத்துக்கும் மேல நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு டைம் மெஷின் மாதிரி இது நமக்கு உதவுது. சரி, இந்த அலசலோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. சங்ககால புலவர்கள் அவங்க உணர்ச்சிகளை நிலத்தோட இணைச்சு பார்த்தாங்க. இன்னைக்கு நாம நம்மளோட காதல், வெற்றி, தோல்வி எல்லாத்தையும் எந்த நிலத்தோட அடையாளப்படுத்துறோம்? இந்த பரபரப்பான சிட்டி லைஃபோடவா, இல்ல ஒரு அமைதியான கிராமத்தோடவா, இல்ல இந்த எல்லையே இல்லாத டிஜிட்டல் உலகத்தோடவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.